நான் அடுத்து எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து ஃபெயிலியராவே இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத சொல்றதுக்காக வெள்ளையும் சொல்லையுமா போட்டு வந்து பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து நம்மளோட ட்ரேடிங் மைண்ட் செட்ட நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தும் அப்படின்ற நம்பிக்கையில அத பத்தி இந்த வீடியோல இன்னும் டீட்டெயில்டா பேசுறோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆ ஃபெயிலியர் அப்படின்றது வந்து எதிரி மாரி அப்படின்றத நம்ம படிச்சு வந்திருப்போம். இப்படிதான் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆ நீங்க ஸ்கூல் டேஸ் எடுத்து பாருங்க. ஆ ஃபெயில் ஆகுறியா? பாஸ் ஆகுறியா? அப்படின்றது வந்து ஆரம்பிச்சு, இன்டர்வியூ போனா, பாஸா? ஃபெயிலா? இன்டர்வியூ வந்து சக்சஸ் ஆச்சா? அப்படின்ற கேள்விய தொடர்ந்து ஃபேமிலி, ரிலேஷன்ஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சக்சஸா? ஃபெயிலியரா? வெற்றியா? தோல்வியா? அப்படிங்கிறத வச்சு தான் நம்மள அடுத்தவங்க எடை போடுவாங்க. ஆர் நம்மளே வந்து அந்த இடத்துல நம்ம வந்து, ஓ! நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எஸ் வி டன் இட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தோத்துட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம வந்து, என்னடா நம்ம எதுக்குமே ஒர்த் இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிருவோம். ஸோ இது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம சொசைட்டி வந்து நமக்கு நமக்கு மேல ஏத்துன பாரம் தான். தோல்விய பத்தி ஒரு வேற ஒரு டோன் கொடுத்து, வேற ஒரு வண்ணம் பூசி, அ அதுக்கு வந்து நமக்கு வேற ஒரு மாரி நம்மள வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளும் அப்படியே மோல்ட் ஆயி, அந்த வயசுலேருந்து சின்ன வயசுல ஆரம்பிச்சு ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தட்டி தடுமாறி, தடவி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துட்டோம். இப்படி வந்து ட்ரேடிங்க்கும் அதே அப்ரோச்சோட போய் அப்ரோச் பண்றது எப்படியெல்லாம் நமக்கு பாதிக்கும்? அத எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம்? அப்படின்றது தான் அ என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஃபெயிலியராவே இருக்கட்டும் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்து சேர்றேன். ஏன் அங்க வர்றேன் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே தோக்குறது பிடிக்காது தானே! ஸ்கூல் டேஸ்ல ஆரம்பிச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுலருந்து, சொந்தக்காரங்ககிட்ட பேசுறது, சொந்தக்காரங்ககிட்ட இருக்க பழகுறது எல்லாத்துலயும் வந்து நமக்கு தோல்வி வந்து செட்டே ஆகாத விஷயம் தான். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பழகி வந்திருப்போம். ஜெயிச்சுட்டா நம்ம ஸ்மார்ட்டு. தோத்துட்டா, அச்சச்சோ! நம்மலாம் எதுக்குடா இந்த பூமிக்கு பாரமா வாழ்றோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். இது வந்து ஆம் அ அ சமுதாயமா, அ சொசைட்டி நமக்கு மேல ஏத்துன பாரம் தான். இதைய சுமந்துட்டே தான் நம்ம ட்ரேட் பண்றோம். மத்த வேலைய எல்லாத்தையும் பண்றோம். மத்த வேலைக்கு இது செட் ஆகுமான்றத தாண்டி, நம்ம இங்க ட்ரேடிங் பண்றோம்ல, இதுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னா, மிக நிச்சயமா செட் ஆகாது. கன்சிடர் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு பை பண்ணிட்டோம். இப்ப இதோட அவுட்புட் என்னவா இருக்கணும்? அதாவது நீங்க வந்து அ நீங்க ஸ்மார்ட். நான் சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஆர் உங்க மைண்ட் நம்பணும் அப்படின்னா, இந்த ட்ரேட் உங்களுக்கு வந்து சக்சஸா இருக்கணும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து, "நீ எல்லாம் எதுக்கு இந்த ட்ரேட் பண்ண வர்ற?" அப்படிங்கிற மாரி நம்மள வந்து திட்ட ஆரம்பிச்சுரும். ஆர் நமக்கு இன்னும் ஐ மீன் இப்ப தான் நெறைய புது புது வேர்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே. டிப்ரஸ்டா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்ற இடத்துக்கெல்லாம் போறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம். ஏன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நமக்கு நம்மளாகவோ, இல்ல இந்த சொசைட்டியோ நமக்கு மேல ஏத்துன பாரம். அது ட்ரேடிங்க்கு ஒத்து வருமா? மிக நிச்சயமா ஒத்து வராது. இமேஜின் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. அந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல உங்க பேரன்ட்ஸ் கிட்ட புரோகிரஸ் ரிப்போர்ட்ட காட்டி, அடி வாங்குன தருணமெல்லாம் திரும்ப ஞாபகம் வரும். "அத்தாடி!" அப்படின்னு. ஸோ அப்ப வந்து அந்த ட்ரேடு நீங்க வந்து மைண்ட் ஃபுல் அவேர்னஸோட அந்த ட்ரேட்ல இருக்கீங்களோ இல்லையோ, உங்களோட பழைய ஸ்டோரி எல்லாம் வந்து அப்படியே கதவ தட்ட ஆரம்பிக்கும். "தம்பி, நீ இன்னும் அதே வேலைய தான் பண்ணிட்டு இருக்க. நீ இன்னும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ட்ரேடிங்லயும் அதே தான் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு நமக்கு நாமே நம்ம மைண்ட் வந்து நமக்கு ஒரு சிக்னல் குடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம லைவ்ல ட்ரேட் பண்ணல. நம்மளோட ஓல்ட் ஸ்டோரிய வச்சு நமக்கு மேல ஏத்துன பாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்து தான் ட்ரேட் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரேட் ஆரம்பிக்கும் பொழுது எங்கிருந்து ஆரம்பிச்சிருப்போம்னு யோசிங்க. இந்த ட்ரேட் கட்டாயமா ஜெயிச்சே ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ட்ரேட் எடுத்திருப்போம். சப்போஸ் அந்த ட்ரேட் சொதப்புச்சுன்னா, அந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, ஆர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல அந்த பிரைஸ் மூவ் ஆகலன்னா, இன்னும் பதட்டம் அதிகரிக்கும். அதுக்கு மறுபடியும் முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருந்த மனநிலைமை. இந்த ட்ரேட் மிக நிச்சயமா ஜெயிச்சுரும் அப்படிங்கிற விஷ். இங்க மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடருக்கு என்ன வேணும் அப்டின்னா, எந்த பெயினும் இருக்கக்கூடாது. எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. அவங்க எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும். எப்பலாம் ட்ரேட் என்டர் ஆகுமோ, நோ ஃபெயிலியர். ஒன்லி சக்சஸ். எந்த பிரச்சனையும் இல்லாம
அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. மார்க்கெட் வந்து பயங்கர சர்டைனா நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்ல வந்து இவங்க சொன்னா வந்து ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க தெரியுமா? "ஏய் எனக்கு அது வேணும்" அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க வந்து வீட்ல வந்து குடுப்பாங்க. அது எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. இது எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அப்ப வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கையில இருக்கிற மாரி இருக்கும். எந்த ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்காது. மார்க்கெட்டையும் அப்படி நினைச்சுட்டு அணுகும் பொழுது, அது மிக நிச்சயமா வந்து அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாது. மார்க்கெட் எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அ மழை பெய்யிற காலத்துல கூட அவங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அது எல்லா டைமும் நடக்குமா? நடக்காது. ஏதாவது ஒரு நாள் வெளிய போம்பொழுது சரியான மழையில செம்மையா மாட்டிட்டு எங்காவது இடத்துல முழிச்சுட்டு நின்னுட்டுருப்போம். அந்த மாரி தான் மார்க்கெட்டும். மார்க்கெட்ல என்னைக்காவது ஒரு நாள் நடக்காது. அடிக்கடி இந்த சிச்சுவேஷன் நடக்கும். அன்சர்டனிட்டி தான மார்க்கெட். ஸோ அத வந்து அ நம்ம கிராண்டடா வந்து நான் சொல்றேன் நீ மேல போ அப்படின்ற மாரி எடுத்துக்கிறது வந்து இட் ஒன்ட் ஹேப்பன். நான் இப்ப வந்து ஓகே என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஃபெயிலாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் கூட இதுதான். ஏன்னா, இந்த பிரஷர் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் வர பிரஷர்லாம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது எந்த மென்டாலிட்டியோட எடுக்கிறோம்? மெஜாரிட்டி யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ட்ரேட் எடுக்கும்போது என்ன மென்டாலிட்டில எடுக்கிறீங்க? இந்த ட்ரேட் கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் வந்து பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு நானே நினைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ட்ரேட் எடுக்கிறோம். ஆனா, நான் அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கிறேன். இந்த ட்ரேடும் ஃபெயில் ஆகட்டுமே. நான் எடுக்கக்கூடிய அடுத்த ட்ரேடும் ஃபெயில் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அம் ஓகே. ஃபெயில் ஆகட்டுமே அப்படின்னா, அ இந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிட்டு என்கிட்ட இருக்கிற மொத்த மணியும் போயிரணும். ஆர் என்னோட அக்கவுண்ட் வந்து ப்ளோ ஆகணும் அப்படின்ற நெனப்பு இல்ல. இந்த ட்ரேட் ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுனால என்னோட மொத்த ட்ரேடிங் கரியரும் போறதில்ல. ஆர் என்னோட மொத்த அக்கவுண்ட்டும் வாஷ் அவுட் ஆக போறதில்ல. அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அந்த மனி மேனேஜ்மென்ட்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுனால. நல்ல ட்ரேட் செட்டப் சூப்பரான ட்ரேட் செட்டப் மாறிடுச்சு. இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் அள்ளி போட்டு சூர்யா சொல்ற மாரி "அள்ளி போட்டா வெள்ளி பணம்னு" சொல்லுவாங்கல்ல. அதனால எல்லா எல்லா அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து ஒரு ட்ரேட்ல பெட் பண்ணி, அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ வச்சுட்டு, "ஐய்யய்யோ! இறைவா மேல போயிரு" அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்கிற ஆள் நான் இல்ல. நெக்ஸ்ட் ட்ரேடும் ஃபெயில் ஆகட்டும். மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும். ஐ அம் ஓகே. ஐ விஷ் தட் குட் ஹேப்பன். அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேற எதுவும் நடக்க போறதில்ல. இந்த ட்ரேட்ல இருந்து ஓகே நம்ம என்ன கத்துக்கிறோம்னு ஒரு ஜர்னல் எழுதிட்டு, ஒரு நோட்ஸ்ல வந்து ஓகே இதான் நடந்துச்சு அப்படின்ற எழுதிட்டு, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் பண்ண போறோம். இதுதான் நான் வந்து ரொம்ப லாஜிக்கலா அ எல்டிஎஸ் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல அப்ரோச் பண்றேன். பிகாஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடோட வின் ஆர் லாஸ வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்துர முடியாதுல்ல. சப்போஸ் அது லாஸ் ஆச்சுன்னா, ஐய்யய்யோ! இந்த இந்த ட்ரேடிங் சிஸ்டமே வேலைக்கு ஆகாத ட்ரேடிங் சிஸ்டம் ஆர் நான் வந்து ஒரு ட்ரேடராவே லாயக்கு இல்லாத ட்ரேடர் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நீங்க வர தேவையில்ல. இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு 10 புஷ் அப் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் எதுவுமே நடக்காது. உடனே என்ன ஜிம் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிற முடியுமா? ஆர் அங்க போயிட்டு நீங்க வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் வாட் எவர் ஒர்க் அவுட் நீங்க வந்து அங்க இருக்கிற எல்லா மெஷினும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலும் அடுத்த நாள் பெரிய எந்த ரிசல்ட்டும் இருக்காது. வலி தான் இருக்கும். ஸோ அதனால ஜிம் ஃபேக் இல்ல. ஜிம் மாஸ்டர் ஃபேக் கிடையாது. ஸோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்டின்னா, யூ கீப் ஆன் பிராக்டிசிங் ஆன் த சேம் திங் ரிப்பீட்டட்லி வித் மோர் கன்சிஸ்டன்சி. ஸோ அத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ட்ரேடிங்கும் சேம் தான். ஒரு ட்ரேடோட லாஸ வச்சு எந்த முடிவுக்கு வந்துர முடியாது. பட் அந்த லாஸ் நடக்கும் பொழுது உங்க மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு அத சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ட்ரேடும் ஃபெயிலியராவே இருக்கட்டுமே! என்ன பிரச்சனை இப்போ? அப்படிங்கிற இடத்துலருந்து அந்த ட்ரேட் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஆங்கிள். இன்னும் ரொம்ப இன் டெப்த்தா போயிட்டு பேசணும் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு நீங்க எந்த எந்த ஒரு விஷயத்த பேக் டெஸ்ட் ஒரு 100 ட்ரேட் செட்டப்ஸ் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுங்களேன். நீங்க பண்ணக்கூடிய 100 ட்ரேட் செட்டப்ல மோர் தென் 90 ட்ரேட் செட்டப்ஸ் வந்து ஒரு 100 அ செட்டப் டெஸ்ட் பண்றீங்க. ஒரு 100 நாளுக்கு போயிட்டு பின்னாடி இருந்து டெஸ்ட் பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா, சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். வாவ்! இதான்டா சூப்பர் செட்டப்பு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். அ நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு. பேக் டெஸ்ட்லாம் சூப்பரா இருக்குதுயா! ஒண்ணும் பஞ்சாயத்தே இல்ல. எல்லாம் பக்கா கிளீனா இருக்கு அப்படின்னு. பேக் டெஸ்ட் பண்ணும்போது பண்றதெல்லாம் ஓகே. பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது உன்னோட கோவம், அந்த ஈகோ, அந்த பேராசை, அந்த பயம் அதெல்லாம் இருந்துச்சா? இல்ல நீ பாட்டுக்கு சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்கும்போது சிரிச்சாப்புல. பட் அதோட மீனிங் எனக்கு புரிஞ்சுது. பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் வச்சு பண்ண போறதே இல்ல. இங்க ஒரு லைன், அங்க ஒரு லைன் ஆர் இன்னைக்கு இண்டிகேட்டர் போட்டு நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணாலும், உங்களுக்கு என்ன தேவைப்படுது?
வின் இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க பேக் டெஸ்ட்ல பார்த்துட்டு இருப்பீங்க. மெஜாரிட்டி நீங்க வந்து நீங்களே உங்க நெஞ்சில கை வச்சு பார்த்துட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்படிதான் வரும். ஏன்னா, அந்த பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? அப்படின்னு நெனச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது, அதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கும்ல. ஒரு பேக் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காக ஒரு இத வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? இந்த பேக் டெஸ்ட்ல எவ்ளோ வின் இருக்குது? அந்த வின் நம்மளுக்கு சந்தோஷத்த குடுக்கும். இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் பெர்சன் அப்படின்னு நெனச்சுக்கலாங்கிற இடத்துலருந்து அந்த பேக் டெஸ்ட் ஆரம்பிச்சிருப்போம். அதனால அங்க லாஸ் மேபி எந்த அ அ ட்ரேட் செட்டப்ப நீங்க பேக் டெஸ்ட் பண்ணாலும் சில லாஸஸ் இருக்கும். மேபி பல லாஸஸும் இருக்கும். ஆனா, அந்த லாஸஸ் வந்து லாஸ் ஆகுற ட்ரேட் வந்து நம்ம கண்ணு வந்து பார்க்கறதுக்கே போகாது. சப்போஸ் பார்த்தாலும் நம்மளே வந்து அத ட்வீக் பண்ணுவோம். ஓ! இல்ல. வந்து இது வந்து இந்த கோட இங்க வச்சிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். அதனால நான் வந்து லைவ் மார்க்கெட்ல இந்த இடத்துக்கு எடுத்திருப்பேன். அப்படின்னு நம்மளையே நம்ம ஏமாத்தி, இதுவும் விண்டு தான் அப்படின்னு எழுதி வச்சுப்போம். அது வந்து லாஸ் அப்படின்றது மேபி அது லாஸாவே இருக்கலாம். இனிஷியலா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது, உங்ககிட்ட இருக்கிற பாராமீட்டரோட அது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃபெயிலியர் ட்ரேடா தான் இருக்கும். ஆனா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது இதுன்னு மாத்தி நம்மளுக்கு வந்து கடைசியில சக்சஸ் ஆர் வின் அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஸ்மார்ட்ல நம்ம ஸ்மார்ட் அப்படின்னு ஊருக்கு காட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட்ன்னு நம்மள நம்ம நம்ப வைக்கணும். இதுக்காக வந்து நம்ம அப்படி மாத்தி போட்டுக்குவோம். அகைன் இதோட காரணத்த எங்கேன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் டெஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். சப்கான்ஷியஸாவே நமக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். நம்ம வந்து சக்சஸ நோக்கி இத கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பாரம் தான். இது ஊரு, இந்த சொசைட்டி நம்ம மேல ஏத்துன அந்த பழைய பாரம் தான். இந்த பாரத்தெல்லாம் வந்து சமாளிச்சு, வெளிய வந்து அமைதியா, பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றதுக்கு ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும், அடுத்த ட்ரேட் நான் எடுக்கும் பொழுதும், இந்த ட்ரேட் ஃபெயிலாவே இருக்கட்டும். என்ன பிரச்சனை? அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றேன். ஸோ, இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்குது. எந்த பாரமும் இல்லாத ஒரு ஃப்ரீடம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆகாம இருக்கவே இருக்காது. ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 100 ட்ரேட் பண்றோம் அப்டின்னா, 40 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்டிங்கிறது தான் ஒரு ஒரு சிஸ்டத்த நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ, அப்ப அது அந்த 40 ஃபெயிலியர் ஆகுறது, அடுத்த ட்ரேட் செட்டப்ல அது ஃபெயில் ஆகுமா? ஆகாதான்னு கேட்டா தெரியாது. பட் சீரிஸ் ஆஃப் 100 ட்ரேட்ஸ்ல ஏதோ ஒரு 40 ட்ரேட் தொடர்ந்து 4 ட்ரேட், 5 ட்ரேட் எங்காவது இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். அது அடுத்த ட்ரேடாவே இருந்துட்டு போகட்டுமே! மேபி அடுத்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா அதுல 2 சக்சஸ். 1 நீங்க தான் ஆல்ரெடி நெனச்சீங்களே, உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்டின்னு சொல்ட்டு. அது ஹிட் ஆயிடுச்சு. தட் வாஸ் அ சக்சஸ். இன்னொன்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது, உங்களோட எந்த அக்கவுண்ட்டும் ப்ளோ ஆக போறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த சீரிஸ் ஆஃப் 100 ட்ரேட்ல யூ வில் பி இன் அ ப்ராஃபிட் சைட் ஆர் மேக்ஸிமம் யூ வில் பி இன் அ பிரேக் ஈவன் சைட். கண்டிப்பா வந்து நீங்க லாஸ் சைடு போ மாட்டீங்க அப்டின்ற ஒரு மிக நிச்சயமான ஒரு இடம் இருக்கு. ஸோ, அதுவும் ஒரு சக்சஸ் தானே. ஸோ, எப்படி இருந்தாலும் சக்சஸ் தான். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அடுத்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ட்ரேட் எடுக்கும் பொழுது, அந்த ட்ரேட் வந்து உங்களோட ஃபேவரபிள் டைரக்ஷன்ல போயிட்டு உங்க ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. இப்பயும் சக்சஸ் தானே. ஸோ, இப்பயும் சந்தோஷம் தானே. ஸோ, போத் த கேஸஸ் யூ வில் பி இன் அ ஹேப்பியஸ்ட் சைட். ஸோ, இந்த 2 இடமும் உங்களுக்கு என்ன குடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்கும். எதிலிருந்து? நீங்களோ இந்த ஊரோ, இந்த சமுதாயமோ உங்க மேல ஏத்துன பாரத்திலிருந்து ஒரு ஃப்ரீடம் குடுக்கும். இதிலிருந்து வெளிய வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாவே, நீங்க வந்து வேற ஒரு ட்ரேடரா நீங்க பார்க்கலாம். ஸோ, அது வந்து ஒரு ட்ரேடரா எவால்வ் ஆகறக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும்னு நான் மிக நிச்சயமா நம்புறேன் நானு. அதனால அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க உள் மனசுக்குள்ளேயோ உரக்கவோ சொல்லுங்க. மை நெக்ஸ்ட் ட்ரேட் இஸ் கோயிங் டூ பி ஃபெயில். சப்போஸ் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, நோ இஷ்யூஸ். நீங்க எதிர்பார்த்தது தான். அது நடந்துருச்சு. நீங்க அதுலருந்து கத்துக்கலாம். அடுத்த ட்ரேடுக்கு போயிரலாம். சப்போஸ் அந்த ட்ரேட் வந்து வின் ஆயிடுச்சு அப்டின்னா, அகைன் நீங்க அத வந்து ரொம்ப பொறுமையா, ஆ ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா அத வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிறைவு உங்களுக்குள்ளயே இருக்கும். ஸோ, அதனால 2ல எது நடந்தாலும் யூ வில் பி ஹேப்பி. ஸோ, நீங்க ஸ்மார்ட் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்கோ, இல்ல ஊருக்கு சொல்றதுக்கோ வந்து நீங்க ட்ரேட் பண்ணல. யூ நீங்க எதுக்கு ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, அ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக ட்ரேட் பண்றீங்க. எதிலிருந்து ஃப்ரீ அப்டின்னு கேட்டீங்கன்னா,
நீங்களோ இந்த ஊரோ உங்கள் மேலே ஏற்றின பாரத்திலிருந்து ஃப்ரீ ஆகி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் இஸ் கோயிங் டு ஃபெயில் அப்படின்ற இடத்துலேருந்து அடுத்த ட்ரேட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக எப்படி உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்க ஆர் பார்க்கல அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு கீழே ஏதாவது கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் வந்து எழுதுங்க உங்களோட கதை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது உங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்றத வந்து எழுதுங்க. நானும் படிச்சுட்டு அதுக்கான கமெண்ட்ஸை நானும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியும் அன்பும்.